ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக கட்டளையிடுகிறவர். இந்த மாதம் அந்த வார்த்தை தான் கர்த்தர் ரேமாவாக வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஒரு கட்டளை போதும். ஆமென். எந்த ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டுமானாலும் தேவன் கட்டளை இட வேண்டும். வேதம் சொல்லுகிறது அவர் கட்டளையிட நிற்குமாம். ஆமென். எந்த காரியமானாலும் ஆமென் வந்து போகாது, நிற்கும். அதை யாருக்கும் தடுக்கவும் முடியாது, அதை யாருக்கும் மறைக்கவும் முடியாது, அதனை யாருக்கும் மேற்கொள்ளவும் முடியாது. காரணம், எல்லா சிங்காசனங்களிலும் உயர்ந்த சிங்காசனத்தில் தான், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நமக்கான கட்டளையை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலே ஆமென் ஒரு வார்த்தை கூட ஆமென் ரூத்தின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவளை ஈனம் பண்ணாதிருங்கள் என்று ரூத் கட்டளையிடுகிறார். ஈனம் பண்ணாதீங்கன்னா இன்சல்ட் பண்ணாதீங்க, அவளை அசிங்கப்படுத்தாதீங்க, அவளை பரியாசம் பண்ணாதீங்க. ஆமென். இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் நேற்று முழுவதும் இந்த வார்த்தையை தான் கிருபையாய் சிந்தையிலே கொண்டு வந்தார். ஆமென். ரூத்தினுடைய வாழ்க்கையிலே அவளை பரியாசம் பண்ணுவதற்கான நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆமென். போவாஸ் மேல சொல்லுகிற வார்த்தை 11வது வசனம். அதற்கு போவாஸ், உன்னை குறித்த எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்போ ரூத்தினுடைய சரித்திரம் முழுவதும் யாருக்கு தெரியும்னா போவாஸுக்கு தெரியும். யாருக்கு தெரியாது அப்படின்னா அங்க இருக்கிற மற்றவர்களுக்கு தெரியாது. எப்பொழுதுமே இதை புரிந்து கொள்ளுங்க. மேலோட்டமா தெரியும். என்ன மேலோட்டமா தெரியும் அப்படின்னா, ஆமா இது இன்னாருடைய மருமகள், இவ மோவாபிய ஸ்திரீ, இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு இழப்பு, இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு நஷ்டம், இப்படி நம்மை குறித்து தெரிந்தவர்களுக்கும் மேலோட்டமாய் தான் தெரியுமே தவிர விவரமாய் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. தாவீதை குறித்து எல்லாருக்கும் மேலோட்டமாய் தான் தெரிந்தது. ஆனால் தாவீது ஒருவரை குறித்து சொல்லுகிறார், நீர் உமது அடியானை அறிவீர். எப்படி அறிந்திருக்கிறார்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை குறித்து மேலோட்டமாய் தெரிந்தவர்கள் பல நேரத்தில் நம்மை பரியாசம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஈனம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, இந்த ரூத்தை எப்படியெல்லாம் பரியாசம் பண்ணி இருக்கலாம் தெரியுமா? அங்க இருந்துட்டு இங்க பொறுக்க வந்திருக்கிறான். சொல்லிருக்கலாமா வேண்டாமா? அங்க இருந்துட்டு இங்க பொறுக்கிறதுக்கு வந்திருக்கிறான் சொல்லி இருக்கலாம். அடுத்து எப்படி பரியாசம் பண்ணியிருக்கலாம்? இவன் மோவாபிய ஸ்திரீ இல்ல, ஈனம் பண்ணாதீர்கள் அதட்டாதீர்கள், இவ எப்படி இந்த வயல் நிலத்துல வரலாம்? பல விதங்களிலே இவளை ஆமேன் அதட்டவும் ஈனம் பண்ணவும் பரியாசம் பண்ணவும் நிந்திக்கவும். பார், என்னைக்கு இந்த நகோமி குடும்பத்துக்கு இந்த ரூத் வந்தாலோ அன்னைக்கு இந்த குடும்பத்துல பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆமென். எல்லாம் விவரமாய் அறிந்த போவாஸ் என்ன செய்கிறார் என்றால், அவர் கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறார் என்றால், இவளை யாரும் ஈனம் பண்ணாதிருங்கள். நிந்தை பரியாசங்கள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, சகித்து கொண்டிருக்கிற உள்ளங்களோடு தான் கர்த்தர் இந்த நாளிலே பேச போகிறார். ஆமென்.
கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நான் ரூத்தின் சரித்திரத்துக்குள் போகவில்லை. இந்த வார்த்தை அப்படி என்ற ஒரு காரியம் இதிலிருந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை? ஆமென். என்னை ஈனம் பரியாசம் பண்ணுகிறவர்களை நான் அதட்ட முடியாது, ஆனால் என்னை இந்த செட்டையின் கீழே வரவழைத்த ஒருவர் உண்டு. அவருடைய கட்டளை இதை ஸ்டாப் பண்ண வைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். போவாஸ் சொல்லிட்டார், இங்க பாருமா, நீ எங்க வந்திருக்கிற தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே நீ அடைக்கலமா வந்திருக்கிற, அடைக்கலம் தேடி வந்திருக்கிற, தஞ்சமா வந்திருக்கிற. ஆமென். உனக்கு அவராலே. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அவராலே. அதாவது நமக்கான வார்த்தை வரும்போது அதை அப்படி எடுத்துடணும். அதுதான் போவாஸ் சொல்ற, உனக்கு அவராலே. இனி எல்லாம் உனக்கு அவரால நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செட்டையின் கீழே நீ வந்துட்டல, இனி எல்லாமே உனக்கு அவரால நடக்கும். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ அவளை குறித்த டீடைல் விவரம் எல்லாம் போவாஸுக்கு தெரிஞ்சதுனால சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் போடுறார், கட்டளை இடுகிறார். என்னன்னா, அவளை யாருமே ஈனம் பண்ணாதீங்க, இன்சல்ட் பண்ணாதீங்க, பரியாசம் பண்ணாதீங்க. ஆமென். வேதத்தில் அதிகமாய் நிந்திக்கப்பட்ட ஒரு நபர் உண்டு. அவருடைய பேர் தான் தாவீது. இன்னைக்கு தாவீது எந்தெந்த நிலையில நிந்திக்கப்பட்ட அந்த சூழ்நிலை வைத்துதான் இதுல ஏதாவது ஒரு பாதையில நாம கடந்து போயிருப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. தாவீது சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 22வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்திலே தாவீது இப்படி, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஆமென். நான் நிந்திக்கப்பட்டும் நான் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பாடணுமே, முள்முனையுள்ள வாக்குகளா என் ஹிருதயம் முறிஞ்சிடுന്നു. சில வார்த்தைகள் அது எப்படி இருக்குன்னா, அந்த முள்ளு முனை மாதிரி இருக்கு. ஆமே, இந்த முள்ளு வச்சு பேசுறேன், முள்ளு வச்சு அப்படியே குத்திட்டு. ஆமாம், ஒருத்தங்க என் கூட இருக்கிற ஒருத்தங்க என்ன அற்பமாக பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்கள மாதிரி நான் இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. நான் மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு. என்னையும் அவங்க மனுஷனாக மதிச்சிருந்தா, அவங்கள மாதிரி மதிச்சிருந்தா அவங்க இப்படி என்னை அற்பமாக பார்த்துருக்க மாட்டாங்களே. என்னை அப்படி நினைக்காததுனால தானே என்னை அப்போ நான் யார்? மனுஷன் இல்லை, புழு. நான் வேற யார்? என் கூட இருக்கிறவங்க இவனும் மனுஷன்தான்ப்பா, இவளும் மனுஷிதான்ப்பா. ஆமென். பரிசுத்தவான் நீதிமான்லாம் அப்புறம் நினைக்கட்டும், முதல்ல யாரா நினைக்கட்டும்? முதல்ல ஒரு மனுஷனா. நான் மனுஷரால் நிந்திக்கப்பட்டோம், நான் மனுஷன், அதனால தேவதூதரால் நிந்திக்கப்பட்டோம்னா ஒரு நியாயம் இருக்கு. என் கூட இருக்கிறவங்க என்னை நிந்திக்கிறாங்க, என்னை அவமதிக்கிறாங்கன்னா அவங்க 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 அவங்கள தேவதூதர்களா பார்க்குறாங்க. என்ன மனுஷரால் நான் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். 74:10 வேதனையோடு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? எதுவரைக்கும் ஆண்டவரே? இன்னைக்கு நம்ம அநேகர் எவ்வளவு நாள் இந்த பரியாசத்தை கேட்டுக்கொண்டிருப்பது? எவ்வளவு நாள் என்னை அற்பமாய் பார்க்கிறாங்க. சிலர் பார்வையை பார்த்துருக்கீங்களா? நம்மளை அப்படி மேலிருந்து கீழே வர அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அந்த பார்வையிலேயே ஒரு 10 பக்கத்துக்கான வார்த்தைகள் கிடைச்சிட்டோம். சேர்ந்து ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, நம்ம போகும்போது அப்படி பார்ப்பாங்க. சிலர் பார்த்துட்டு ஒரு சிரிப்பாங்க பாருங்க. அதுக்கு சாட்டை எடுத்து 40 அடி சுத்தி அடிச்சிருக்கலாம். நான் மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அந்த வழியில கேட்கிற, எது வரைக்கும் ஆண்டவரே?
சங்கீதங்களிலே ஆமென் எதுவரைக்கும் என்ற வார்த்தையை தாவீது சில இடங்களில் பயன்படுத்தியிருப்பார். எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும், எதுவரைக்கும், எப்பொழுது? ஆமென். ஆண்டவர் இந்த அளவுக்கு என்ன நிந்திக்கிறாங்கன்னா அவங்க என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கலையே. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் தருகிற வார்த்தை அதுதான். இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுகிற அதிகாரம் ஆமென் அவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவளை ஈனம் பண்ணாதன்றான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாராவது அவளை ஈனம் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? அந்த வயலிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருப்பார்கள். இதான் நடந்திருக்கும். இதுக்கு மேல ரூத்தை யாராவது இன்சல்ட் பண்ணியிருந்தா, அசிங்கப்படுத்தியிருந்தா, அற்பமா ஏதாவது பேசியிருந்தா, நிந்தித்திருந்தா என்ன நடந்திருக்கும்னா அந்த வயலிலிருந்து வேரோடு பிடுங்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருப்பார்கள். ஏன்னா கட்டளை இட்டது கதிர் பொறுக்க வந்தவர் அல்ல, கதிரை சிந்தவிட்ட ஓனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில நமக்காய் இறங்கி வந்தவர் தலை சாய்க்க இடம் தேடி வரவில்லை. அப்படின்னு அவர் அரண்மனையில் பிறந்திருக்கலாமே. ஹல்லேலூயா. இது எல்லாமே அவருடையது. அவர் ஓனருங்க. அவர் வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. அவர் வந்து இவளை யாரும் இன்சல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நகோமி வந்து சொன்னால் அங்கே எடுபடாது. ரூத்தை என்னை யாரும் கிண்டல் பண்ணாதீங்க, எடுபடாது. கண்காணி வந்து சொன்னாலும் எடுபடாது. சிலருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே தான் 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நான் 100 பேருக்கு அதிபதியாக இருந்தாலும் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். ஆனா அந்த 100 பேர்ல ஒருவன் தான் என்னுடைய வேலைக்காரர், இப்பொழுது வியாதியா இருக்கிறவன். அவனை போனா எழும்பி போவான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற வியாதிய போனா அது போக மாட்டேங்குது. ஏன்னா என்னுடைய வார்த்தையின்க்கு அதிகாரத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி இருக்கிற எதையுமே என்னுடைய அதிகாரத்தால, என்னுடைய கட்டளையால பயன்படுத்த முடியாது. நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் இங்கே போடுகிற கட்டளை செல்லும், ஆனால் இன்னொரு நாட்டில் போய் கட்டளை போட முடியாது. ஆனால் ஆண்டவரே, உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அவன் சொஸ்தமாயிடுவான். அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி வியாதிக்கு இனி உள்ள இருக்க முடியாது. இயேசு திரும்பி எல்லாரையும் பார்த்துட்டு, என்ன விசுவாசம்பா, இந்த விசுவாசத்தோட தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமாம், நேற்று இருந்து ஜெபம் பண்ணோம். ஆமாம், அகஸ்வேர் ராஜா சொன்னார்ல, என் நாமத்தினால உனக்கு இஷ்டமானபடி எழுது. ஆமாம், எழுதி முத்திரை போடு. இன்னைக்கு அவன் எந்தெந்த காரியங்கள் எதை வைத்து, ஆமாம், தாவீதின் வாழ்க்கையிலே ஆமென் யார் யார் பரியாசம் பண்ணார்களோ, யார் யார் நிந்தித்தார்களோ, அத்தனை பேரும் தங்கள் பட்டணத்தையே தாவீதின் பெயரால் தான் அறியப்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. தேவன் வந்து எங்க ஸ்டாப் பண்ணணுமோ அங்க ஸ்டாப் பண்ணுவார். ஆமா, இவங்க என்ன பரியாசம் பண்றாங்க, நான் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லும் போது, ஆமா அவங்க எதை நினைச்சு பரியாசம் பண்றாங்க, இதை வச்சு பரியாசம் பண்றாங்கன்னா, இப்போ பரியாசம் பண்றதுக்கு ஆட்கள் 2 பேர் ஆயிரும். ஒருத்தங்கள்ட்ட இன்னொருத்தங்களை பத்தி இவங்க என்ன இப்படி நிந்திக்கிறாங்கன்னு சொல்ல போய் அவங்களும் சேர்ந்து நிந்திப்பாங்க. அப்படியா, நீ இப்படியா பண்ண? தாவீதின் வாழ்க்கையில தாவீது சந்தித்த நிந்தை, அவமானம், அற்பமா எண்ணப்படுகிற நிலை, பரியாசம், அது கொஞ்சம் அல்ல. எந்தெந்த நிலையை வைத்து ஈனம் பண்ணுகிறார்கள் என தாவீதின் வாழ்க்கையில் ஒரு 5 காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். இந்த நாளிலே இப்படிப்பட்ட பாதையில் யாராவது நீங்கள் பயணிக்கிறீர்களே ஆனால், ஆமென், நமக்கான கட்டளை கர்த்தர் பிறப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது பாருங்கள், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனம். 1 சாமுவேல் 17:42. பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். தோற்றத்தை வைத்து இன்சல்ட் பண்றான். தோற்றத்தை வைத்து சிலர் எப்படி ஈனம் பண்ணுவாங்கன்னா, தோற்றத்தை வைத்து. தாவீது அழகுள்ளவன் தான், ஆனா யுத்த களத்துக்கு இது செட் ஆகாது. நீங்க அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா தெரியும். 40வது அதிகாரத்தில் பெலிஸ்தியன் என்ன செய்கிறான் என்றால், தாவீது பெலிஸ்தியன் அண்டைக்கு போகிறான். உடனே சரிப்பா யுத்தம் பண்ண ஆள் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு பெலிஸ்தியன் நடந்து வந்து முதலே தாவீதை பார்த்துருப்பான். இருந்தாலும் அவன் மைண்ட்ல இது தாவீது என் கூட யுத்தம் பண்றதுக்கு அனுப்பப்பட்டவன் இவன் அல்ல என்று உறுதியான தீர்மானம். ஏன்னா பெலிஸ்தியன் எப்படி எதிர்பார்த்திருப்பான்னா, அவனை மாதிரி உயரம், அவனை மாதிரி ஆயுதம், அவனை மாதிரி ஹெல்மெட்டு போட்டிருப்பான், மார்க்கவசம் தரித்திருப்பான், கேடையும் வச்சிருப்பான், பட்டையும் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான். வந்து பார்த்தா அப்படி ஒண்ணுமே இல்லை. ஒரு தடியோட ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். அதனால பெலிஸ்தியன் என்ன செய்கிறான்னா, சுத்தி பார்க்கறான், வேற யாராவது இருக்காங்களான்னு, வேற யாராவது இருக்கிறாங்களான்னு சுத்தி பார்த்துட்டு தாவீதை பார்த்து அவனுடைய தோற்றத்தை வைத்து அவனை அசட்டை பண்ணினான். தாவீது முதலாவது எப்படி அசட்டை பண்ணப்படுகிறான்? அவருடைய தோற்றம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் அசட்டை பண்ணப்படுவது தவறல்ல, ஆனால் நாம் பிறரை அசட்டை பண்ணுவது என்பது மிகப்பெரிய பாவம். நம்முடைய தோற்றத்தை வைத்து, ஆமே, நம்முடைய சரீர நிலைமையை வைத்து, நம்முடைய இயலாமையை வைத்து கூட சிலர் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மை அசட்டை பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் எந்த அளவுக்கு அசட்டை பண்ணப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த இடத்துல கோலியாத் விழுவதற்கு முன்னாடி கோலியாத் அசட்டை பண்ண தேவன் அனுமதித்தார். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா புரிஞ்சு, அசட்டை பண்ணுகிறவன் அசட்டை பண்ணப்படுகிறவனுக்கு முன்பாக விழுவான். அசட்டை பண்ணுகிறவன் அசட்டை பண்ணப்படுகிறவனுக்கு முன்பாக விழுவான். ஹல்லேலூயா. கோலியாத் அசட்டை பண்ணுகிறான். இன்னைக்கு அநேகர் இந்த நிலையை செய்யறாங்க. இன்னொருத்தர் தோற்றத்தை வைத்து, சிலருக்கு சரியா பேச்சு வராது, அவங்கள மாதிரியே பேசி அசட்டை பண்ணுகிறது. சிலருக்கு சரியான பார்வை இருக்காது, அதை சொல்லி அசட்டை பண்ணுவது. வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது, மதிக்கட்டவன் பிறனை அவமதிக்கிறானா. நீதிமொழிகள் 11:12. மதிக்கட்டவன் புத்தி இல்லாதவன். ஆமே, நீங்க நல்லா படிச்சிருக்கலாம், பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா இன்னொருத்தங்களை நீங்க அசட்டை பண்றீங்கன்னா வேதம் சொல்லுகிறது புத்தி இல்லாதவன், மதிக்கெட்டவன். ஆமே, அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 14:21 சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். எவன் ஒருவன் பிறனை அவமதிக்கிறானோ அவன், நீங்க 10 கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களா இருக்கலாம், ஆனா ஒருத்தனை அற்பமா பார்த்துட்டீங்கனாலே, ஒருத்தனை அசட்டை பண்ணிட்டீங்கனாலே பாவம் செய்றீங்கன்னு பைபிள் சொல்லுது. அந்த பரிசேய நாயக்காரனுடைய ஜெபமே அதுக்கு சாட்சி அல்லவா? வாரத்துக்கு 2 நாள் தசமபாகம் கொடுக்கிறவன் அந்த பரிசேயன், 10 கட்டளைகளை கை கொள்ளுகிறவன். ஆனா கூட ஆராதிக்க வந்தவனை அசட்டை பண்றான், அற்பமா பார்க்கிறான். சிலர் பார்த்துருக்கீங்களா, கை கூட கொடுக்க மாட்டாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு கை கூட கொடுக்க மாட்டாங்க. கை கொடுத்தா ஏதோ அவங்க பாவம் இவங்களை ஒட்டிக்கொள்ளும். அந்த அளவுக்கு பிறனை அற்பமாய்
அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சத்துரு விழும்போது கூட நீ மகிழக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சத்துரு விழுந்தால் நீ என்ன படாத, சந்தோஷப்பட, தேவன் அதை பார்ப்பாராம். சத்துரு விழுந்து நாம மகிழுகிறோம். ஒருவனுடைய வீழ்ச்சியில மகிழணும், பிசாசனுடைய வீழ்ச்சியில. அவன் விழுந்துட்டான், நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு விரோதமா ஒருத்தங்க எழும்புனாங்க, தேவ நீதி செய்து அவங்க விழுந்துட்டாங்க, உடனே நம்ம அந்த வெற்றியை கொண்டாடக்கூடாது. நான் கர்த்தரை துதிக்கணும். ஆனா பத்தியா, நம்ம ஒருத்தனுடைய வீழ்ச்சியில மகிழ்கிறோம்னா அவன் விழுந்ததை பார்த்து அவனை நிந்திக்கிறோம் என்றுள்ள அர்த்தம். ஏன் நிற்கும் போது செய்யல? வீழ்ச்சியில, ஒருவனுடைய வீழ்ச்சியில நம்ம மகிழுகிறோம் என்றாலே நாம் அவனை அற்பமாய் பார்க்கிறோம் என்ற அர்த்தம். தாவீத தோற்றத்தை வச்சு நிந்திக்கிறாங்க. நம்முடைய தோற்றத்தை வைத்து ஒரு சிலர் நிந்தித்தால் நிந்திக்கட்டும், அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எங்க ஸ்டாப் பண்ணணும் அங்க ஸ்டாப் பண்ணுவார். அதே நேரத்தில் நாம் பிறருடைய தோற்றத்தை வைத்து நிந்திக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17:5 ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன், அவனை நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். இந்த வார்த்தையை எந்த ஒரு காரியத்தை வச்சு நாம் ஒருத்தனை பரியாசம் பண்றோமோ அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஒருத்தங்க தோற்றத்தை வச்சு நம்ம பரியாசம் பண்றோம்னா, எங்க சிருஷ்டிகர் கர்த்தர் தானங்க. தேவன் ஒன்றை உருவாக்கி வைத்து விட்டு தேவன் அதை நல்லது என்று கண்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவன் நல்லது என்று கண்டார். அப்ப நாம நிந்திக்கும் போது, பரியாசம் பண்ணும் போது நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அவனை சிருஷ்டித்தார் தெரியுமா, உருவாக்கினார் தெரியுமா, அவரை பரியாசம் பண்றோம். இங்கே தாவீத கோலியாத்து நிந்திக்கும் போது அவன் யார பரியாசம் பண்றான் தெரியுமா? கர்த்தரை. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சனகரிப் அசீரிய ராஜா தன்னுடைய படையை அனுப்பி அந்த படை தளபதி ரப்சாகையை வைத்து பேசின வார்த்தைகளை கர்த்தர் கேட்டார். ஏசாயா 37வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 23 வாசிங்க. 37:23. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். ஆமென். ஏன் யார பேசுற? இந்த இஸ்ரவேலை யார் தமக்கென்று தெரிந்து கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டவர் கர்த்தர். நமக்கு விரோதமாய் ஒருத்தங்க எழும்புறாங்கன்னா அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நம்மை ஒருத்தங்க அற்பமா பார்க்கறாங்கன்னா அவங்க யாரை பார்க்கறாங்க? கர்த்தரை பார்க்கிறார்கள். நம்மை ஒருத்தங்க பரியாசம் பண்றாங்கன்னா அவர்கள் கர்த்தரை பார்க்கிறார்கள். எனவேதான் கூட, அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுங்கள். இவளா என் பக்கத்தில் வந்து இருந்தா இன்னைக்கு ஆராதனைக்கு அவ்வளோ, அன்னைக்கு ஆராதனையே முடியாது, இப்படியே இருப்பாங்க. அவன் இன்னைக்கு ஏன் சிஸ்டர் ஆராதிக்கல? இன்னைக்கு பிரசன்ஸை ஃபீல் பண்ணவே முடியல. விஷயம் கேட்டால் என்னன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்க பக்கத்தில் வந்து உக்காந்துட்டாங்க. ஒருவரையும் அற்பமா எண்ணக்கூடாது. அற்பமா எண்ணுகிறவன், அற்பமா எண்ணப்படுகிறவன் முன்பாக விழுவான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19:29 சொல்லப்பட்டிருக்கிறது, பரியாசக்காரர்களுக்கு தண்டனைகள் ஆயத்தமாயிருக்கிறது.
ஆயத்தமா இருக்கிறது. எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்றால், நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம தாவீதின் பக்கம் நிக்கணுமே தவிர கோலியாத்தின் பக்கம் நிக்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, தாவீதின் பக்கம் நிக்கணுமே தவிர கோலியாத்தின் பக்கம் நிக்க கூடாது. நாம தாவீது பார்த்தீங்களா, நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தில் வருகிறேன்ட்டான். நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தில் வருகிறேன்னா, நம்ம இருந்தா என்ன செய்வோம்? ஆண்டவரே, அவனுக்கு எல்லாம் கொடுத்தனால தானே ஆண்டவரே அவன் என்ன இப்படி பார்க்கறான், அவன் என்ன இப்படி பேசுறான், அவன் என்ன இப்படி தானே நம்ம புலம்பலா இருக்கு. ஆண்டவரே, அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனால தானே ஆண்டவரே என்ன இப்படி பார்க்கறாங்க, என்ன இப்படி பேசுறாங்க. கல்யாண வீட்டுக்கு வரல, நான் வரல, நான் வந்து அவங்க என்ன அதை கேட்பாங்க. தாவீது பார்த்தீங்களா, அவன் எதிர்கொண்டு போகிறான். நிந்திக்கிறவங்க நிந்திக்கட்டும், அவன் நிந்திக்க நிந்திக்க எனக்கு அதற்கான பலன் ஏறிக்கொண்டே இருக்கும். சவுலுடைய பட்டயத்தை தாவீது எடுத்துக்கிட்டார். அந்த வஸ்திரத்தை போட்டு பார்த்தாவே பைபிள் சொல்லுது, அது அவனுக்கு பழக்கம் இல்லாம இருந்ததுனால அவன் அதை வச்சுட்டு பழையது போலவே ஒரு தடியை கையில் வச்சிருக்கிறார், ஒரு கவுனை கையில் வச்சிருக்கிறார். இதுதான் அவனுக்கு பழக்கம். இது யுத்தத்தில் இதை கொண்டு போனா, எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவன் எங்கள் வீட்டில் சன்னின்னு ஒரு ஸ்கூட்டர் உண்டு. சன்னி அதில் ஓங்கி ஏறி இருந்தால் கீழே விழுந்துடும், மெதுவாக தான் ஏறி இருக்கணும். அதில் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். ரிட்டர்ன் வரும்போது என் கூட இன்னொரு பையன் படித்தான். அவன் வந்து Yamaha RX 100 வச்சுருந்தான். அது வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே எல்லா கிளாஸ் ரூமும் கேட்கும். பெல் அடிக்கிற சவுண்டை விட அப்படியே ஃப்ரெண்டு கேட்டில் நின்று அப்படியே திருக்கி நிற்கிறேன். நான் அவன் பின்னாடி போய் அவன் வழி விடுறதுக்காக ஹார்ன் அடிக்கிறேன், கீன்னு. அவன் எங்கேயோ ஏதோ சத்தம் கேட்குறது மாதிரி. நான் சொன்னேன், டேய் நான் தான் அடிக்கிறேன். அவன் அப்படி திரும்பிட்டு என்ன பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே வண்டியை பார்த்துட்டு திருப்பி என்ன பார்த்தான். அப்படி மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு என் முன்னாடி வச்சு திருப்பி அப்படி ரேஸ் பண்ணிட்டு அப்படி போகிறான். நம்ம எல்லாம் பல நேரத்தில் கோலியாத்த மாதிரி தான். எங்க ஒருத்தங்களை நம்ம எப்படி பார்க்குறோம்? மனுஷனை பார்க்குறோமா, அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு பார்க்குறோமா? உங்ககிட்ட என்ன இருக்கு, நீ என்ன இருந்தாலும் என்கிட்ட தான் வந்து நிற்கணும், இப்படி தானே நம்மள அநேகருடைய பார்வை இருக்கிறது. அல்லது நம்மளை இப்படி தானே பார்க்குறாங்க. என்னை குறித்து விவரமாய் அறிந்தவர் எனக்கான கட்டளை போடுவார். அல்லேலூயா. கட்டளை பிறப்பிக்கப்படுதுனாலே புரிஞ்சுக்கோங்க, ரூத்தே நீ பொறுக்கிறது இன்னையோட ஸ்டாப் ஆக போகுது. 2வது அதிகாரத்தில் பொறுக்கிறா, 3வது அதிகாரத்தில் அளந்து அவளுக்கு கொடுக்கப்படுகிறது, 4வது அதிகாரத்தில் எல்லாமே அவளுக்குரியதாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிலைமை என்னைக்கும் இருக்காது. ஹல்லேலூயா. இதே தாவீது பின்னாட்களிலே சொல்லுகிறார், என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. நிந்திக்கப்படுவதை குறித்து, பரியாசம் பண்ணப்படுகிறதை இன்னைக்கு நிறைய இடத்துல ஏன் நம்மளை தலை காட்ட மாட்டேங்கிறோம், போக மாட்டேங்கிறோம்? நான் இப்படி போனா என்னை நிந்திப்பாங்க. ஐயோ கார்ல இல்லாம நான் பஸ்ல போனா கேட்பாங்களே, எல்லாரும் கார்ல வந்திருப்பாங்க, நீ ஏன் கார்ல வரல கேட்பாங்களே, அதனால நான் போகல. தாவீது மட்டும் அப்படி போகாம இருந்திருந்தா அவன் நிந்திப்பான், அவன் அசட்டை பண்ணுவான்னு போகாம இருந்திருந்தா தாவீதின் வாழ்க்கையில தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த பந்தியை எப்படி அனுபவித்திருப்பான்? இன்னைக்கு நம்ம அநேகருடைய நிந்தனைக்கு பயந்து, ஆமென், 17வது அதிகாரத்தில் ஒருவன் நிந்தித்தாங்க, அந்த ஒரு நிந்தனைக்கு பயந்து தாவீது பின்வாங்கி இருந்தார்னா 18வது அதிகாரத்தில் ஊரே தாவீதை புகழும்படிக்கு. ஹல்லேலூயா. நல்ல இன்னொரு வார்த்தை கூட சொல்லுகிறதுல, நிந்திக்க கோலியாத் தாவீதை நிந்திக்க காரணம் என்ன? கோலியாத் கையில் என்ன இருந்துச்சு? பட்டயம் இருந்துச்சு. தாவீது கையில் என்ன இல்லை? பட்டயம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஸ்டோரி அப்படியே மாறுது பாருங்க. இப்ப கோலியாத் விழுந்து கிடக்கிறான். கோலியாத்தின் பட்டயம் யார் கையில் இருக்கிறது?
உயர்ந்தவனை தாழ்த்தி தாழ்ந்தவனை உயர்த்துகிறவர் தான் நமக்காய் கட்டளையிடுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட அது இல்லைன்னு சொல்லி நம்ம அற்பமா பார்த்தா இது எப்ப வேணாலும் அந்த கைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தோற்றத்தை வைத்து நீங்க நிந்திக்கப்படுறது குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க யாருக்கும் உங்களை மறைக்க வேண்டாம். ஏன் மறைக்கிறீங்க? ஆமென். இது எல்லார்ட்டும் இன்னைக்கு இந்த வார்த்தை போய் பேசுமான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தான் நேற்று மத்தியானத்திலிருந்து இரவு ஃபுல்லா இந்த வார்த்தைகள் தான் உள்ள ஓட வச்சுட்டே இருந்தார். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வலி என்ன தெரியுமா? ரூத்தினுடைய வலி ஒரு பக்கம் இழப்பா இருந்தாலும் ஒரு சம்பவம் நடந்தது, அந்த நடந்த சம்பவத்தை வச்சு நெடுநாளாய் நிந்தனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை, நெடுநாளா வேதனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இதை குறித்து நீ ஒரி பண்ணாத. அவன் நிந்திப்பான்னு சொல்லி உனக்காய் சிந்தப்பட்டதை நீ பொறுக்காம விட்டுறாத. ஆமென். அவன் நிந்திப்பான்னு சொல்லி, ஏன் சர்ச்சுக்கு வந்து அவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அதனால நான் 4 பேர் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்ற. ஆனா போவாஸ் உனக்காக இந்த வயல் நிலத்துல சில கதிர்களை சிந்த விட்டு இருக்கிறார் தெரியுமா? நீ அவன் நிந்திப்பான், இவன் நிந்திப்பான், அவங்க கேள்வி கேட்பாங்க, இவங்க கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி உனக்காய் சிந்த விட்ட கதிரை நீ எடுக்காம போயிடாத. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன்னை நிந்திக்கிறவன் உன்னை உருவாக்கினவரை நிந்திக்கிறான். ஹல்லேலூயா. சிலருக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்தா சர்ச்சுக்கு வர தோணாது. ஆமாம். ஏன்னா எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க. சிலருக்கு எப்படின்னா, வேலைக்கு போகிறேன், எனக்கு இங்கே ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு போவாங்க. போயிட்டு சில டைம் அந்த வேலை செட் ஆகாது. திரும்பி வரும்போது திருப்பி சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு கஷ்டம். ஐயோ ஏன் கேட்பாங்களே, நீ தானே சொல்லிட்டு போன வேலை கிடைச்சிருக்கு. கோலியாத் நிந்திப்பான் என்று எண்ணி தாவீது முன்னாடி போகாம இருந்திருந்தா அவனுக்காய் கர்த்தர் வைத்த ஜெயத்தை பார்த்திருக்க மாட்டான். இவங்க எல்லாம் நிந்திப்பாங்கன்னு சொல்லி ரூத் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா அவளுக்காய் சிந்தப்படுகிற கதிர்களை அவள் பொறுக்கி இருக்க மாட்டா. தூற்றுவார், தூட்டட்டும், யாரு என்ன செய்யட்டும், என் நிலைமை அறிந்த ஒருவர் இருக்கிறார், எனக்கானதை செய்து முடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தோற்றத்தை வைத்து நிந்திக்கப்படுவதை குறித்து கலங்காதே. அவன் யார் யார் இது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. லேயாள் ஆசீர்வதிக்கப்பட காரணமே அவள் தோற்றம்தான். ஆமென். ஹல்லேலூயா. லேயாள் ஆசீர்வதிக்கப்பட காரணமே அவள் தோற்றம்தான். பைபிள் சொல்லுது, லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. ஆமென். லேயாள் ஆசீர்வதிக்கப்பட காரணமே அவள் தோற்றம். சகேயு ஆசீர்வதிக்கப்பட காரணமே அவன் தோற்றம். கூட்டத்தில் நின்னா கூட இந்த எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. அவன் குள்ளனானதுனால அவன் மரத்துக்கு மேலே ஏறினான். அத்தனை பேரை சுத்தி நிக்கிறாங்க. இந்த சகைவை எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி போவாங்க. இப்போ இயேசு கூட எல்லாரும் நடந்து வராங்க. காட்டத்தி மரத்துக்கு கீழே வந்து இயேசு இப்படி பார்க்கிறார். கூட இருக்கிற எல்லா தலைகளும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பைபிள் அதனாலதான் உன் தோற்றத்தை வச்சு சிலர் உன்கிட்ட நெருங்க கூட தயங்குவாங்க. ஆனால் வேதம் அவர்களை கைவிடவில்லை. உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர். பழகிறதுக்கு நெருங்கிறதுக்கும் உன் தோற்றம் தடையா இருக்குன்னு சொல்லி நீ உன்னை வருத்தி கொள்ளாதே. ஆமென். தை கிரியேட்டர் இஸ் தை ஹஸ்பண்ட்னு பைபிள்ல இருக்கிறது. என்னை எப்படி பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆமென். சி மைனர் கொடு. சி மேஜர். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே. இனியவரே பாடுங்க. இனியவரே உம்மைத்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். எத்தனை இந்த பெண் பார்க்கும்போது, பையன் பார்க்கும்போது எல்லாம் இந்த ப்ரொஃபைல்லாம் வரும்ல. எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ப்ரொஃபைல் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை தள்ளி இருந்தா. எதை வச்சு ரிஜெக்ட் பண்ணுறாங்க? 90%, 90 இல்லை 99% தோற்றத்தை வச்சு தானே. ஃபோட்டோ பார்த்து. ஹல்லேலூயா. ஆமென். 6000 பிசாசுகளால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு வாலிபன். அவனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸும் போட முடியாது. ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணி கொஞ்சம் கலரை ஏற்றுறதுக்கும் யாரும் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போக வாருங்கள். அந்த ஒருவன், ஏன்னா சிருஷ்டிகரவர். இன்னைக்கு உங்க இயலாய்மைய, உங்க தோற்றத்தை வச்சு ஒருத்தங்க நிந்திக்கும் போது நீங்க என்ன பார்க்கணும்னா, ஆண்டவரே இவங்களுக்கு என்ன பிடிக்கல பார்க்கறது, ஆனா உங்களுக்கு என்ன இப்படி பார்க்க பிடிச்சிருக்கிறதுக்காக. இதே தாவீத நான் என் இருதயத்துக்கு, ஆண்டவரே என்னை மூத்தவன மாதிரி எலியாப மாதிரி படைச்சிருந்தா, ஆண்டவர் எங்க அப்பா வரை என்ன நேசிச்சிருப்பாங்களே, என்னை இப்படி வச்சனால தானே. ஆமென். நீ என் இதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நமக்கே தோணும், நம்ம வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. ஆமாம். சிலர் நம்ம ரொம்ப டாப்பில் இருப்பாங்க, ரொம்ப நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, ஹோல் ஃபேமிலியே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு அப்படி தோணும், ஒரு வேளை நான் அப்படி இருந்ததுதான் இல்லை, என்னை போய் இப்படி வச்சுட்டீங்க. இதே குடும்பத்தில் தான் அவங்களும் பிறந்தாங்க. சில சொல்லுவாங்கல்ல, இந்த வயிற்றுல தான் அவளும் பிறந்தான், அவனும் பிறந்தான், அவன் இருக்கிறத பாரு, நீ இருக்கிறத பாரு. ஆமே. இடிக்குதா சிலருக்கு? சிலர் நினைக்கிறேங்க, நான் நேத்து வீட்டில் சொன்னதை எப்படி என் மருமக போட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமே. ஹல்லேலூயா. போவாசுக்கு தெரியும் அவ இருக்கிற நிலைமை. 4 பேர் நிந்திப்பாங்க. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இது கட்டளையிட்டான். ஒருவேளை கூட இருக்கிறோம் நினைச்சிருக்கலாம், என்னப்பா நம்ம இத்தனை வருஷம் இந்த வயலில் இருக்கிறோம், நேற்று வந்தவளுக்கு இவ்வளவு சலுகையான்னு கேட்ட போவா சொல்லுவார், அவளை எனக்கு தெரியும், அவளை குறித்த டீட்டெயில் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நான் அவளுக்காக நின்னுதான் ஆகணும், ஏற்ற காலத்துல எனக்கு உதவி செய்ய. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஆமென். தாவீது தோற்றத்தை வைத்து நிந்திக்கப்பட்டான், ஆனால் அவன் தோற்றத்தை வைத்து நிந்தித்தவன் அந்த தோற்றத்துக்கு முன்னாடி விழுந்துட்டான். ரெண்டாவது பாருங்க, தாவீது எப்படி நிந்திக்கப்படுறான்னு அவன் நிலைமையை வச்சு. இதை சொல்றது அவனுடைய தகப்பனை போன வார செய்தியில கேட்டோம். அந்த வார்த்தையை மட்டும் டச் பண்ணி விட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் ஒருவன் இருக்கிறான் என்றல்ல, எல்லாருக்கும் இளையவன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இளையவன். இன்னும் சொல்லணும்னா, நீங்க எலியாவே நீங்க செலக்ட் பண்ணல. ஆமென்.
இந்த இருக்கிற 7 பேர்ல முதல் தகுதி உள்ளவன் எலியாப், மற்றவங்க அடுத்தடுத்த தகுதி. இப்போ ஒருவனை எனக்கு இன்னொருவன் இருக்கிறானே, அவன் இவங்க எல்லாரை விட இளையவன் சொல்லணும். அடுத்த வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறார், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இவங்க எல்லாம் ராணுவத்தில் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவன் ஏதோ பிசினஸ்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான். தொழிலை வைத்து அற்பமா எண்ணப்படுகிறது. தொழிலை வைத்து, ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான பலனை தான் கர்த்தர் தந்திருக்கிறார். வீட்டிலேயே இந்த பார்சியாலிட்டி பார்ப்பாங்க. தொழிலை வைத்து அற்பமா எண்ணுதல். ஆமா, அதற்காக கர்த்தருக்கு, ஏன்னா அப்பதான் நீங்க எண்ணுங்க, அப்பதான் ஆட்டு தொழுவத்தில் இருந்து கர்த்தர் எடுத்து ஹல்லேலூயா அரண்மனையில கொண்டு வந்து வைப்பார். சில பாருங்க, அதனால சில காரியங்களை டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டாங்க. எந்த தொழிலை வைத்து யாரும் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. அது தேவனுடைய பார்வையில் பிடிக்காது. அதே நேரத்தில் என்ன வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னா, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான். அதுதான் தாவீது. கொஞ்சம் ஆடு, உண்மையில ஏங்கி இருப்பார்ல. தாவீதின் வாழ்க்கை துவங்கினது காட்டுல, ஆனா முடிகிறது வீட்டுல. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு தொடங்குறார். கடைசியில் முடியும் போது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. தொழிலை வச்சு அற்பமா என்றான். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அதன் அர்த்தம் என்னன்னா, அவனை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அவனை கூப்பிடாதீங்க. நீங்க வந்தது தைல கொம்பை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்குள்ள இருக்கிற தைலத்தை தலையில ஊற்ற வந்திருக்கிறீங்க. அதுக்கு இந்த 7 பேரும் தகுதி இல்லைன்னா அவன் இவங்க எல்லாரை விட கடைசி. அவன் வாய்ப்பே கிடையாது. சொல்றது யாரு? அப்பா. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒருத்தங்க ஒரு ஆலோசனை சொல்லும் போது, நம்ம வீட்டில் ஒருத்தங்க ஒரு ஆலோசனை சொல்லும் போது, ஆமா, நம்ம மைண்ட் எங்க போவோம்? ஆமா, அவங்க படிப்புக்கு போகல நிறைய, ரெண்டாவது அவங்க பொசிஷனுக்கு போகல நிறைய. அதுவும் எந்த வேலையும் இல்லாதவங்க ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனை சொன்னா கூட, இன்னைக்கெல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. 2 பாயிண்ட் தான் ஆச்சு. ஆமே, ஆமே, பிரைஸ் தி லார்ட். தொழிலை வைத்து ஒருத்தங்களை அற்பமா பார்க்கறது. ஒருத்தங்களை பார்த்து நம்ம சிரிக்கிறதுலே தெரியுங்க. ஒருத்தங்களை பார்த்து தான் அப்படி 32 பல்லும் தெரியும். தூதன் சிறக விரிக்கிறது மாதிரி. சிலரை பார்த்தனா ஒரு பல்லு தெரியும். ஆமா, அவங்கள பார்த்து மனசார சிரிக்க கூட முடியல. ஏன்னா வேற வருத்தங்கள் இருந்து அதை நான் சொல்லல. அவங்களுக்கு வேற பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவன் இவ்வளவுதான், இவன் இவ்வளவுதான். நீ என்ன மாங்குன்னு முக்கினாலும் மாசம் எவ்வளவுதான் சம்பாதிப்பா? உனக்கு மாசம் உன் கையில் எவ்வளவுதான் வரும்? அப்படிப்பட்டவங்க சாட்சி சொன்னாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு 5000 ரூபாய் சம்பளத்திலேருந்து இந்த மாதம் 7000 ரூபாய் கிடைக்க பண்ண. 7000 ஒரு நாளே சம்பாதிப்பேன். இப்படி நினைக்கிறவங்கள இருப்பாங்க. நினைக்கிறவங்க நினைக்கட்டும், அவங்க மேல ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது. தாவீது அதிலிருந்து எடுத்து தான் தூக்கி வச்சா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தாவீதினுடைய, ஆமென். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தாவீதினுடைய சக்சஸுக்கு பின்னாக ஆண்டவர், ஆமென், சிலரை நிந்திக்கிறதுக்குன்னு ஆண்டவர் ஸ்பேஸ் கொடுக்கிறார். அந்த ஸ்பேஸ் முதல்ல எங்க கொடுக்கிறான்னு? வீட்டில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நிந்திக்கிறவங்க, நிந்திக்கப்படுறவங்க வித்தியாசம் என்னன்னா, இப்போ புரியும்படி சொல்லணும்னா, ஆமாம், அடிமை பெண் ஆகார், ஆகாருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது போல ஒரு காரியம் சாராள் செய்கிறாங்க. இப்போ ஆகார் கற்பந்தரிக்கிறார். கற்பந்தரித்ததும் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னா,
சாராள இப்படி அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இஸ்மவேல் பிறக்கிறான். இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான். இது எங்கிருந்து வந்துச்சுன்னா தாயின் இடத்திலிருந்து அப்படியே வருது. நம்முடைய சுபாவம் பிள்ளைகளை ஒட்டிக்கொள்ளும். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்க நம்மோட போயிடும். இல்லை, அந்த ஒரு நம்ம என்ன சொல்ல, ஒரு பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா, ஒரு பழத்தை சாப்பிட்டனால வந்த பிரச்சனை அது இவ்வளவு தொடருதில்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பொழுது இவங்க அற்பமா என்ன ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிலைக்க முடியல. பார்த்தீங்களா, நிலைக்க முடியல. என்ன இருந்தாலும் சாராளும் இஸ்மவேலும் அந்த கூடாரத்தை விட்டு நிலைக்க முடியாது. ஏன்னா இன்னொரு ஆள தேவன், அதாவது நிலை நிறுத்துகிறது என்பது கர்த்தர். அது அவர் சார்ந்தது. நிலைக்க பண்றது கர்த்தர். அதனாலதான் வார்த்தையின்படி செய்யாதவனும் வீட்டை கட்ட தான் செய்யறான். வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மலை மேல கட்டுகிறான். வார்த்தையின்படி செய்யாதவன் மணல் மேல கட்டுகிறான். 2 வீடும் கட்டப்படுது, 2 வீடும் பிரதிஷ்டை பண்ணப்படுது. ஆனா வெள்ளம் வந்து 2 வீட்டையும் தான் மோதி அடிக்குது. ஒன்னு நிக்குது, இன்னொன்னு அவுட் ஆகுது. நிக்க பண்ணுகிறது கண்மலை. பெனினாள் அண்ணாள அற்பமா எண்ணினாள், அற்பமா எண்ணினாள். ஏன்னா பெண்நாளுக்கு நிறைய பிள்ளைங்க. ஒரு சாமியில் வந்து சொல்றாரு, சாரி எல்கானா வந்து சொல்றார், 10 பிள்ளைகளை பார்க்கலும் அப்போ ஒரு 10 பிள்ளையாவது இருக்கலாம், நீ எனக்கு அதிகம் அல்லவா. அவ்வளோதான். முதல் சாப்டரோட பெனினாள் ஸ்டோரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் எங்கேயாவது பெனினாள் வந்தாங்களா, அவங்க பிள்ளைங்க வந்தாங்களா? பெனினாள் பேர் எழுதின புஸ்தகமே சாமுவேல் பேர் எழுதப்பட்ட புத்தகத்தில் தான். நாம் பிறரை அற்பமா எண்ணும் போது நமக்கு நாம், அதனாலதான் பரியாசம் பண்ணுகிறவருக்கு தண்டனைகள் ஆயத்தப்பட்டிருக்கிறது, ஆயத்தமா இருக்கிறது. தொழிலை வைத்து அற்பமா எண்ணிட்டாங்க. சகோதரர்களையும் பாருங்க, யுத்த களத்தில் வந்தது பிடிக்கல. ஏன்னா ஆடு மேய்க்கிறவன் எப்படி வரலாம்? நீ எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாம்? இவன் யுத்த களத்தில் இவ்வளவுக்கும் வந்தது அவங்களுக்கு ஆகாரம் கொண்டு. ஆனா அந்த தாவீதை பார்த்தது 1 சாமுவேல் 17:28 இருக்கு. அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்ததுன்னு, நீ எங்க எப்படி வரலாம்? நீ எப்படி இவங்கள்ட்ட பேசலாம்? நீ எப்படி என் ஃப்ரெண்ட்ட பேசலாம்? அடுத்த வார்த்தை, வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்ட? உனக்கு பிளேஸ் வனாந்திரம், உனக்கு தொழில் இது, இதை தாண்டி நீ எப்படி இங்க வரலாம்? ஆமே. தாவீது சொல்ற, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? ஆனா தாவீதுனுடைய பிளஸ் பார்த்தீங்களா, உடனே திரும்பி வீட்டுக்கு போகல, அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரம். அப்ப நிந்தை என்பது தாவீதை காயப்படுத்தினாலும் அது தாவீதை முடக்க தாவீது இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நீனைத்தீரா. எப்படி இருந்திருக்கும்? பைபிள் அது எழுதப்படவில்லை, இருந்தாலும் அந்த காட்சி கோலியாத்தை அடிச்சதும் இந்த எலியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? என் தம்பியாக்கும் சொல்லி இருப்பாடா, சொல்லியிருக்க மாட்டார். அந்த இடத்துல நம்மள வச்சு பார்ப்போம், சொல்லியிருப்போமா சொல்லியிருக்க மாட்டோமா? தாவீதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனா அடுத்த ஆள்கிட்ட சொல்லுவோம். தாவீது சொல்லுவோம், சரி 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 போட்டு, ஆனா அடுத்த ஆள் சொல்லுவோம், என் தம்பியாக்கும்.
நம்ம அது தாவீதை அப்ரிஷியேட் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிடா ஏதோ தெரியாம பட்டுட்டு முத அடியில் விழுந்தா இல்லைன்னா நீ நினைக்க நீ அடிச்சேன்னு, நான் உனக்காக அங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை. சரி சீக்கிரம் வீட்டுக்கு போ சொல்ல முடிச்சுட்டு ஏப்பாடா அவனை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து என் தம்பியாக்கும் சும்மா வீட்டில் இருக்கும்போது நான் தான் லீவுக்கு போகும்போது கேட்டேன் இது எப்படி அடிக்குதுன்னா, அப்போ தான் அந்த அம்பு, அதான் அவன்கிட்ட அம்பு வச்சு பழக்கம் இல்லாதனால நான் கல்லை வச்சு சொல்லி கொடுத்தேன். அதாவது விழுந்தாலும் மீசையில் அத்தனை கண்களுக்கு முன்னாடி. அதனால தான் அவன் நீ நிந்திக்கப்படுவதை குறித்து கலங்காது, தேவ கட்டளை என்பது எப்படி பிறப்பிக்கப்படும் என்பதை நீ அறியாய். ஆனா ஒன்னு கன்ஃபார்ம், உனக்கு ஃபேவரா தான் வரும். ஆமென் ஆமென். நிந்திக்கப்படுகிறவனுக்கு ஃபேவரா தான் வரும். ஹalleluya ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். லேயாள அற்பமா எண்ணப்பட்டா, லேயாளுக்கு ரூபன், சிமியோன், லேவி, யூதா வந்ததும் ராகேல் பார்த்து ஏங்குறா. சே அவளுக்கு வந்து வாழ்க்கையை பாரு. அப்படியே ஆண்டவர் வந்து கட்டளை இடுகிறது என்பது நம்ம நினைக்கிறது மாதிரி. ரூத்துக்கு இப்படி கட்டளை இட்டார்னா தாவீதுக்கு இப்படி கட்டளை இடுறா. ஹalleluya. எப்பொழுது அவன் தோளில வைத்து நிந்திக்கப்பட்டானோ அவனை தூக்கி ராஜாவை வச்சிட்டார். ஆமென். அவன் தோற்றத்தை வைத்து நிந்திக்கப்பட்டானோ அவனை புகழும்படி வச்சிட்டார். நிந்தை சொற்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நீனைத்தீரா அற்புதம். கைகளை உயர்த்தி நித்தியரே நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே. பாடுங்க. நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே தோளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. ஒருத்தங்க நெந்திச்சுட்டாங்கன்னா நல்லா அழுங்க, தப்பு கிடையாது. எசைக்கெல்லாம் போயிருந்து அழுதுட்டான், ஆலயத்தில் போய் இருந்து அழுது வஸ்திரத்தை கிழிச்சு அழுதான். ஆனால் மற்றவங்க முன்னாடி ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதனால தான் ஆண்டவர் கிட்ட நீ யாரை நிந்தித்து தூஷித்தாய்? என்ன ஒருத்தங்க நிந்திக்கிறத நான் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுட்டேன்னா அது அவரை நிந்திக்கிறத எடுத்துப்பார். தாவீது அதனால தான். ஏன் சங்கீதம் பாடுறதுனால அது கர்த்தருக்கு இல்லை, கர்த்தருக்கு. கர்த்தருக்கு தான். அந்த இடத்துல சொன்ன ஆண்டவரே எல்லாரும் நிந்திக்கிறாங்க, புழுவா பார்க்குறாங்க. ஆண்டவரே நான் புழுவானதுனால தான் என்ன நிந்திக்கிறாங்க. ஆமென். எந்த ஒருத்தங்க ஒரு தொழில் செய்கிறாங்க, நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தனை அதிபதியாகவே வச்சுட்டார். அந்த கூட்டத்தை சும்மால எகிப்து கொண்டு போன நீ அவனை இஸ்ரவேல் தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் அவங்க தொழிலை வச்சு நீ அருவருப்பா பார்க்குறியா? வெயிட் பண்ணு, அடிக்கிறேன் பஞ்சத்தை, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆமாம். என்ன ஆண்டவர் அவர் ஒன்றை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அதான் அவருடைய கிரியைகள் அவைகளில் பிரியப்படுகிறவர்களால் ஆராயப்படுகிறது. ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, எனக்கு இவ்வளவு சம்பளத்தில் தான் வேலை, நான் இந்த வேலை பார்க்க மாட்டேன். போ, நீ வேலை பார்க்கலன்னா உனக்கு ஒரு சம்பளமும் கிடையாது. உயர்த்துறது கர்த்தருங்க. எத்தனை பேரை சொல்லுவேன். இப்போ வெளிநாட்டில் சில வேலை பார்த்து செட்டில் ஆகிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டே செட்டில் ஆகணும், அதுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டு போகலை. எத்தனை பேரை தெரியும்? இருக்கிற வீடு கூட
ஒரு தனி வீடு எடுத்து கூட வாடகை கொடுக்க முடியாத ஒரு நிலையில தான் போயிருந்தாங்க. எத்தனை பேர் நான் சொல்ல முடியும்? ஒரு வீட்டில் ஒருத்தங்க தங்கி இருக்க வீட்டில் ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து போயிட்டு இன்னைக்கு சொந்தமா வீடு வாங்குற அளவுக்கு தேவனால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இப்படி 1-2 சாட்சி இல்லை, கண்டதும் கேட்டதும் போய் பார்த்ததுமான சாட்சிகள் ஏராளம். உயர்த்துறது கர்த்தர். கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கும். நீங்க முதல்ல அதை அற்பமா பார்க்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் இதை ஆடு மேய்க்கிறதுக்கு எனக்கு பலன் தந்திருக்கிறார், நாளைக்கு இந்த ஜனங்களை நடத்த வேண்டிய பலத்தை தருவார். அதனாலதான் தாவீது என் பலனாகிய கர்த்தரே என்றான். ஹல்லேலூயா. அதான் 77வது சங்கீதத்தில் தானே ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார் என்ற வார்த்தை வரும். தேங்க்யூ ஜீசஸ். 78வது சங்கீதம் 70 முதல் வாசியுங்கள். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மீகாள் தாவீதை ரொம்ப நேசித்தாங்க. எதுக்கப்புறம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை நேசித்தா இல்ல, ஜெயிச்சுட்டு வந்த தாவீதை நேசித்தா. ஆமாம். அதனால என் வாழ்க்கையில் இவர் நல்லா இருக்கும்னு அவ விரும்பினா. அவ மனம் தாவீதை தெரிந்து கொண்டது ஜெயத்தை கண்ட பிறகு. ஆனால் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டது ஆட்டு தொழுவங்களில் இருக்கும் போதே, நம்ம உண்மை இல்லாம இருக்கும் போதே, நம்ம எதுவும் செய்யாத போதே, நம்ம இந்த இயலாமை என்ற நிலையில் இருக்கும் போதே நம்மை விரும்பி தெரிந்தெடுத்த ஒருவர் உண்டு. அவருக்காக ஸ்தோத்திரம். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அடுத்த வார்த்தையை வாசியுங்கள். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அதுவும் நிறைய ஆடு இல்ல, அந்த கொஞ்ச ஆடுகள் நாங்களே. அப்போ அந்த பலன், அந்த கிருபை, அந்த ஞானம், இப்பொழுது அதற்கேற்ற பலன், அதற்கேற்ற கிருபை, அதற்கேற்ற ஞானம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது பட்டயத்தை பிடிக்க தெரியாது, யுத்தத்துக்கான ட்ரெஸ் போட தெரியாது. ஆனா அரசனான பிறகு அவனுடைய விரல்கள் கூட இப்பொழுது யுத்தம் செய்யுமா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஏன் நீங்க இந்த வேலை பார்க்குறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இதை கேட்ட கிருபை தான் தந்திருக்கிறார். அதனால் எந்த ஸ்தானத்தில் ஆமாம் தேவன் ஒன்றை நிர்ணயித்து வைத்து அதற்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் மட்டும் நீங்கள் நம்புங்க. நிந்திக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களை தேவன் வைத்த நிலையிலிருந்து பின்வாங்காதிருங்கள். ஐயோ சிங்கம் வருது, கரடி வருது, எனக்கு ஏன் இந்த வேலை சொல்லிட்டு தாவீது பின்னாடி வரல. ஆமென். கர்த்தர் அவனை எடுத்தார். உலகம் நம்மளை ஒரு ஸ்தானத்திலிருந்து எடுக்கிறது வெளியே தள்ள, கர்த்தர் நம்மை ஒன்றிலிருந்து எடுக்கிறது உயர்த்தி வைப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக தாவீது நிந்திக்கப்படுவதற்கான மூன்றாவது காரணம் ஆமென் அவனுடைய செயலை வைத்து. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை, சந்தோஷமா துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்கிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். சிலருக்கு ஜெபத்தை பார்த்து சிலர் அற்பமா எண்ணுவாங்க. எதுக்கு இது? நம்ம கோலியாட் சைடில் போயிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சிலருக்கு பாட்டு வராது, அவங்க பாடுறத கேட்டால் நமக்கு ஒரு மாதிரியெல்லாம் வரும். நம்ம வெளியே சொல்ல மாட்டோம், வெளியே ரொம்ப நல்லா இருந்து பிரதர், ரொம்ப நல்லா இருக்கிற சிஸ்டர், ஆனால் இருதயத்தில் அவன் பாட போறாங்க, சீக்கிரம் ஆமீன் போட்டு இருதயத்தில் அவமதிக்கிறது. ஆமென். சிலருடைய செயல் நமக்கு பார்க்க நல்லா இருக்காம இருக்கலாம், கேட்க நல்லா இருக்காம இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் இது தேவன் பார்க்கிறார். மீகாளுக்கான நன்மை ஆண்டவர் அடைச்சி போட்டார். ஏன்னா அவன் வெளியே நியாயம் பேசுற மாதிரி சொல்றான், இஸ்ரவேல் பெண்களுக்கு முன்பாக அது என்ன அப்படி இப்படின்னு. ஆனால் அவன் இருதயத்தில் அவன் அவமதிச்சிட்டான்.
ஆமென். நல்ல நம்முடைய இருதயத்தை மட்டுமல்ல அவர் பார்க்கிறவர், நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்க அவங்க இருதயத்தில் நம்மளை என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். அந்த பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வந்து கண்ணீரால் நினைக்கும் போது அந்த வீட்டுக்கு இயேசுவை விருந்து அழைத்த அந்த வீட்டு ஓனர் சீமோன், இவளா, அதை வெளியே சொல்லலை, வெளியே அவன் பரிமாறிட்டே இருக்கலாம், கொஞ்சம் கூட சிக்கன் வைக்கட்டுமா, கொஞ்சம் கூட. ஆனால் மனசில் அவர்கள் சிந்தனைகளை இயேசு அறிந்து இவளை ஸ்டாப் பண்ணலைன்னா ரெண்டாவது வேணுமான்னு கேட்க மாட்டான். அதனால் நீ போமா புறவை பார்த்துக்கலாம் சொல்லலை. இவளை ஸ்டாப் பண்ணலை, அவனை ஸ்டாப் பண்ணார். ஐயோ இவங்க கிட்ட பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம எத்தனை பேரை ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். இருதயத்தில் யாரையும் ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன பிள்ளை, என் வீட்டில் சின்ன பிள்ளைங்க எப்போ பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறனால தெரியும். ஒரு சின்ன பிள்ளை பேசுகிற காரியம் வந்து நமக்கு வந்து காமெடியாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். ஆனால் அவங்க பெற்றோருக்கு அது வந்து பொக்கிஷமாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே சாட்டர்டே நைட்டு சிலரா சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் வந்து ஒரு கார் வரைகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ வரைஞ்சி கொடுத்தான். அவன் மனசில் என்னென்னா இது வந்து யாரும் வந்து இதுதான் பெஸ்ட்டு காருன்னு. அதில் பார்த்தா இப்படி ஒரு கார் வந்து இதுவரை யாரும் யோசித்து இருக்கக்கூட மாட்டாங்க. அப்போ வந்து அந்த இதை வச்சு அவனை வந்து பரியாசம் பண்ணுறேன். நல்ல பிரயாசம் பண்ணி நல்ல ஜாலியாக கூடலாம் ஜாலியாக சிரிச்சுட்டு விட்டாச்சு. எனக்கு திருமணமானது, எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. அவள் 2 வருஷத்துக்கு முன்னாடி டேடி பட்டர்ஃப்ளை வரைகிறேன்னு சொல்லிட்டு வரைஞ்சா. எப்படி அப்படி ஒரு கார் இதுவரை உருவாக்கப்படவில்லையோ அதே போல் இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை. ஆனால் வந்து நான் அவளை அப்ரிஷியேட் பண்ணது ஆண்டவர் எனக்கு அந்த சம்பவத்தை ஞாபகத்தில் கொண்டு வந்தார். அப்போ உன்னால் சிரிக்க முடிஞ்சுது, இப்போ ஏன் உன்னால் பாராட்ட முடியுது? ரத்தம் தானே, ரத்தத்துக்கு வேலை தானே இது. அதே மாதிரி தான் எல்லாரும் உன்னை தள்ளுன பிறகும் என்னால் ஏன் தள்ள முடியலை தெரியுமா? ரத்தம். நம்முடைய செயல் வந்து நம்ம ஆராதிக்கிறது, நம்ம பாடுறது, நம்ம செபிக்கிறது. ஒரு ஐயா அவங்க வந்து ஒரு நாள் வந்து அழுறாங்க. ஏன் நான் பாடுறது என் மனைவிக்கு இரிட்டேஷனாக இருக்குன்னு சொல்லி என்னை திட்டாங்க. ஐயா நான் இவ்வளவுக்கும் சத்தம் படாமல் மெதுவாக தான். ஆனால் அவர் வந்து பாடும்போது அழுவாராம். நல்லா அழுது இப்படி பாடுறத ஒரு நாள் பார்த்துட்டு அவருடைய மனைவி வந்து அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா சொல்லிட்டு அவர் அழுறாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் பார்த்து ரசிக்கிறாருங்க, உலகம் அப்படி தாங்க சொல்லும். ஆமென், ஹல்லேலூயா. நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியாம்மா, சரி இனிப்பாரு அப்படி இல்லை. நான் இன்னும் இதுக்கு மேலே என்னால் தாழ்த்த முடியும்னா நான் அவருக்கு முன்பாக இன்னும் தாழ்த்துவேன். ஆமென். அதான் 22 சொல்கிறேன், இதை பார்க்கிலும் இன்னும் நான் நேசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். ஏன்னா எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட அந்த அன்பை நான் நினைக்கும் போது யார் என்னை எப்படி பார்த்தா என்ன. இன்னைக்கு பாருங்க, சிலர்லாம் அது நல்ல ப்ரொஃபஷனலாக ஆராதிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கைதட்டினா இப்படி தான் வரும், எப்படின்னு தட்டுவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து பிரைஸ்லாம் சொல்லுங்க. கை அங்கெல்லாம் போகாது, சும்மா இப்படி வச்சுட்டு தூதனை கை கொடுக்குறாங்க சிலர். ஆமென். சிலர்லாம் சேர்ல இருந்துட்டு இப்படி கொடுப்பாங்க. ஏதாவது பன்னு பிஸ்கட் இருந்தா. இந்த எவ்வளோ பெரிய தாவீதுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நீ என்னை நிந்தித்தாலும் பரவாயில்ல, நான் பாடுவேன், நான் துதிப்பேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தெரிந்தெடுத்ததை, தேவன் பாராட்டுற கிருபைகள் நிந்திப்பாங்க. சிலர் நிந்திப்பாங்க, நிந்திக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடாத. தாவீது சொல்ல, நீ நிந்திச்சிட்டல, அதனால பாரு, நான் இனி கொஞ்ச நாளைக்கு இனி நான் பாடி நீ கேட்கவே மாட்டேன். அப்படி இல்லை, நான் இன்னும் இது உனக்கு கஷ்டமா இருக்கா, அப்ப நான் இன்னும் துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். துதிக்கிறவனுக்கு தேவன் கிருபையை வாரி வாரி கொடுக்கிறார். கொடுத்து 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 அப்படியே கட்டளை எடுக்கிறார், இருக்கட்டும் இருக்கட்டும். சிலர் நிந்திக்கிறது புரிந்து கொள்ளாம. இந்த சவுல் தாவீது நிந்தித்தான 2 வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற 1 சாமுவேல் 20வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை 34வது வசனத்தை 2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரை நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவன் என்ன நினைக்கிறான் சவுல்னா, இவனை கொன்னா நம்ம நிக்கலாம் நினைக்கிறான். அவன் ஒரு புரிந்து கொள்ளாத நிலைமை. ஆனால் அவன் என்ன மறந்துட்டானா, கர்த்தர் அவனை தள்ளி விட்டதை மறந்து விட்டார். இதனால அவனை ஒரு என்ன சொல்ல, ஒரு தப்பானவனாகவே யோனத்தானுக்கு முன்னாடி காண்பித்து கொடுக்கிறான். ஈசாயின் மகன் நமக்கு நல்லா தெரியும். அதே 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டு அறிந்து கொண்டான். இது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவன் அதை வெளிப்படுத்தாம, இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரியும், இவன் நியமிக்கப்பட்டவன் தெரியும், இவன் கூட கர்த்தர் இருக்கிறதுனால தான் இவனுக்கு இந்த ஜெயெல்லாம் கிடைக்குதுன்னு எல்லாம் தெரியும். அப்படி இருந்தாலும் அதை சொன்னா ஒருவேளை அது ஈசாயின் மகன் இருக்கான்ல, இயேசு கிறிஸ்து, அவரிடத்துல இத்தனை வல்லமைகள், அதிகாரமுள்ள வார்த்தைகள் வெளிப்பட்ட பிறகும் தச்சனுடைய பையன் தானே, எங்க அப்பாவை தெரியாதா? 34வது வசனத்துல 20-30 எழுப்பி போய் அந்த சவுல் நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவா இருந்துச்சு. தாவீது நிந்தித்து புரியாம சிலர் நிந்திப்பாங்க, புரியாம. அதனாலதான் போவாஸ் விவரமாய் கேட்டறிகிறான். நார்மலா பரியாசம் பண்ணி ஜாலியா விளையாடுவாங்க தெரியுமா. சிலருக்கு அவங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு செட் ஆகாது. ரூத்துடைய சிச்சுவேஷனுக்கு விளையாட்டுக்கு சொல்ற வார்த்தை கூட அவளுக்கு மிகவும் காயத்தை கொடுக்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட ஒரு இழப்பை, அப்படிப்பட்ட ஒரு வேதனையை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேருந்து வந்திருக்கிறான். அதனாலதான் சிலர் பார்த்துருக்கீங்களா, சிலரை சும்மா ஜாலியாக கிண்டல் அடித்து பேசும்போது அவங்களும் ஜாலியாக நம்ம கூட சிரிப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் அதே நபரை ஏதோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவங்களுக்கு அது தாங்க முடியும். ஏன்னா இருக்கிற சிச்சுவேஷன் மாறிட்டு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்துராத. ஆமென். பொதுவாகவே நம்முடைய டைம் பாஸ்ங்கிறது 10 பேர் இருக்கிறாங்கனால அதில் ஒருத்தனை டார்கெட் பண்ணி மீதி 9 பேரை மாறி மாறி அவனை ஓட்டுவாங்க. எப்போவுமே ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை சும்மா ஜாலியாக கிண்டல் அடித்து பேசுகிறாங்கன்னா அதில் 4 பேர் சந்தோஷப்படுவார்கள், ஒருவன் பாதிக்கப்படுவான். இது சின்ன ஸ்கூலில் இருந்து இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஒரு ட்ராவல் போகும்போதும் ஒருத்தன் மாட்டுவான், மீதி 4 பேர் சொல்லுவோம் இன்னைக்கு நானா கிடச்சேன், சரி ரைட்டு. ஜாலியாக இருக்கிறவங்க ஜாலியாக எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு ரூத்த மாதிரி ஒரு வேதனைக்குள்ளிருந்து, ஒரு அக்கினிக்குள்ளிருந்து, ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து வரும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்களை தைக்கும், காயப்படுத்தும். அதனால தான் புரிந்து கொள்ளாம பேசக்கூடாது. சில காரியங்களுடைய ரியாலிட்டி தெரியாம நிந்திச்சு அவெல்லாம் நினைச்சது இவன் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இல்லை. ஆமே. அதனால இன்னொரு ஆள்கிட்ட, பையன்கிட்ட, யோனத்தான்கிட்ட தப்பான பிக்சரை கொடுக்கிறது. தப்பான யோனத்தான் பார்க்குறான், உண்மையிலேயே அவன் இருந்தா என்னை கொண்டு போடுவான். நான் எத்தனை முறை தனியாக தாவீதை மீட் பண்ணேன். அந்த இடத்துல என்ன என் கதையை முடிச்சிருக்க வேண்டியது தானே. அடுத்து என் ஸ்தானத்தில் இருந்தால் யோனத்தான் தான் வர வாய்ப்பு இருக்கு. இவன் கதை இல்லையே, நான் யார்கிட்டையும் பார்க்காத நேசத்தை அல்லவா இந்த தாவீதுட்டு நான் பார்த்துருக்கிறேன். ஆமே.
அவன் பையன்கிட்ட தப்பான பிக்சரை கொடுக்குறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நம்ம பிள்ளைங்க கிட்ட இன்னொருத்தவங்களை குறித்த தவறான பிக்சரை கொடுக்கவே கூடாது. கொடுத்துட்டா நம்முடைய செயல் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மனநோவை கொடுத்துட்டே இருக்கும். அவன் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இது நடக்காது. அவன் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நேரா போய் உட்காந்துட்டா, இப்படி பேசுறாரு. ஆமென். ஐந்தாவதாக, காரணம் இல்லாமல் நிந்திக்கிறது. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 7 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். ஆமென். சீமை பார்த்தீங்களா, அவனை தூஷித்து பேலியாளின் மகனே, மனுஷனே தொலைந்து போ என்று சொல்லி கற்களை அவன் மேலே வீசுகிறான். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுலின் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணின. காரணமே இல்லை. ஏதோ தாவீது தான் சவுலின் குடும்பத்தையே கதையை முடிச்சது மாதிரி. சவுல் இருக்கிறது வரைக்கும் தாவீது தள்ளிலாம் பாருன்னாரு. சில பட்ச இவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் இவன் என்னைக்கு இந்த வீட்டு காரணமே இருக்காது. அன்னைக்கு சீமை கற்களை தூக்கி எறிகிறான், இன்னைக்கு நாம சொற்களை தூக்கி எறிகிறோம். கல்லு பட்டு கீழே விழுந்துரும், சொல்லு உள்ள விழுந்துரும். இவ்வளவுதான் வித்தியாசம். இவதான் எடுத்திருப்பான், இவன் தான் செஞ்சிருப்பான். எத்தனை முறை தாவீதா இருக்கிற வேண்டிய இடத்துல சீமையா இருக்கணும். ஆனா தாவீதுக்காரர்கள் கிருபை மட்டும் வேணும். அசட்டை பண்றதுல நம்ம கோலியாத்தா இருப்போம், அற்பமா என்றதுல தாவீதின் சகோதரர்களா இருப்போம், அவமதிக்கிறதுல மீகாளா இருப்போம், புரியாம பேசுறதுல சவுலா இருப்போம், காரணம் இல்லாமல் செயல்படுறதுல சீமையா இருப்போம். ஆனா நமக்கு தாவீது கரலின உடனே தாவீதுக்கு கூட இருந்தவனுக்கு அபிஷாய்க்கு இருக்க முடியல. அந்த செத்த நாயை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் வெட்டி போட்டுருவேன் சொல்லும் போது தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார். 11-12 வசனங்களை வாசியுங்கள். அதனுடைய கடைசி, அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். 12வது வசனம், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அவன் கைகளை உயர்த்தி இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து. இதுதான் தாவீது. ஏன்னா அங்க என் குடும்பத்தினர் என்னை நிந்தித்தாங்க, அதை பார்த்து என்ன என் ஸ்தானத்தை உயர்த்தினார். கோலியாத் என்னை நிந்தித்தான், அதை பார்த்து கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். இப்படி எந்தெந்த இடத்துல யார் யார் நிந்தித்தாங்களோ அதை வச்சு எனக்கு தேவன் இப்படிப்பட்ட நன்மைகளை கட்டளையிட்டு இருக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். காரணம் இல்லாமல் என் மேல இந்த கற்களை இந்த சீமையை தூக்கி போடுறானா, இதுல எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நன்மை தான் என்ன தெரியுமா? ஆமென். தொலைந்து போன்னு சொல்லிட்டு இந்த சீமை யாரு சொன்னானோ அவன்கிட்ட கெஞ்சிரான். நீங்க நினைச்சாதான் என்னால் வாழ முடியும். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். அவருடைய கட்டளை அதை செய்யும். இந்த நாளிலே ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் ஆங்காங்கே இருந்தும் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ ஈனம் பண்ணப்படுகிறதை ஆமென். சில நேரத்தில் இந்த சிச்சுவேஷனை கர்த்தர் அனுமதித்திருக்கலாம், ஆனால் நீ ஈனம் பண்ணப்படுவதை கர்த்தர் விரும்பவில்லை. நீ சிறுமைப்படுத்தப்படுகிறாய் என்றால் புரிந்து கொள், இதை பார்த்து நீதி செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அதற்கான கட்டளை அவருடைய சிங்காசனத்திலிருந்து பிறப்பிக்கப்படும். நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தி தோரின் கண்கள் முன்னே நினைத்திரா அற்புதம் செய்தீர். நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே நித்தியரே நிரந்தர
தூளிலிருந்து உயர்த்தினே, தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து ஹல்லேலூயா. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி, எந்த காரியத்து நிமித்தம் நீங்க நிந்திக்கப்படுறீங்க, அற்பமா எண்ணப்படுறீங்க? உங்க தொழில் நிமித்தமா, உங்க தோற்றத்து நிமித்தமா, உங்க செயலின் நிமித்தமா, உங்களை புரிந்து கொள்ளாமலா, இல்ல உங்க மேல வீண் பள்ளிகளை போட்டு? இதெல்லாம் விவரமாய் அறிந்த ஒருவர் உண்டு. இது எல்லாமே விவரமாய் அறிந்த ஒருவர் உண்டு. இதெல்லாம் விவரமா அறிந்த ஒருவர் உண்டு. ஆமென். கர்த்தர் எனக்காய். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை. தாவீது எப்போ உனக்கு கிடைக்கும் தாவீது? அவன் நிந்திக்கும் போது. ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு மேல அவங்கள வச்சு எங்களை நிந்திக்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு வலிக்குதா உங்களுக்கு? தாவீதுட்ட கேட்டா சொல்லுவாரு, என்னோட உயர்வை பார்க்கிறல்ல, இதுக்கு முன்னாடி நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், நிந்திக்கப்பட்டேன், அற்பமா எண்ணப்பட்டேன். எனக்கு விரோதம், என்னை நிந்தித்தவன் என் சத்துரு அல்ல. என் சத்துருவா இருந்திருந்தா நான் சகிச்சிருப்பேன். என் கூட சாப்பிட்டுட்டு என்னை நிந்திக்கிறாங்க, என் கூட சாப்பிட்டுட்டு. ஆமென். ஆனா இதெல்லாம் எனக்கு நன்மையாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் உண்டு. நான் அவரை நம்பி இருக்கிறேன். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, என்னை ஈனம் பண்ணுகிறவர்கள் நடுவில் அப்பா எனக்காய் நீர் கட்டளை இடுவீர் நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. என்னை ஈனம் பண்ணுகிறவங்க நடுவில் எனக்காய் 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 நீர் கட்டளை இடுவீர், எனக்காய் நீர் கட்டளை இடுவீர். இந்த வார்த்தையை நம்பி சொல்லுங்க. காரணம், இந்த வயல் நிலத்துல என்னை கொண்டு வந்தது நீங்கப்பா. உங்களுடைய அருமையான கிருபையினாலதான் உங்க செட்டை நிழலிலே வந்திருக்கிறேன். என்னை ஈனம் பண்ணுகிறவர்கள் நடுவில் எனக்கான கட்டளையை நீர் வெளிப்படுத்துவீர். எனக்கானதை நீர் கட்டளை இடுவீரப்பா. நீர் கட்டளை இடுவீர் ஆண்டவரே, நீர் கட்டளை இடுவீர் ஆண்டவரே. நம்பி இருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி, மிகுந்த கிருபைகளின்படியும் உங்க சமூகத்தில் இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படி, உங்க சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை கேட்கும்படியாக எங்களை கொண்டு வந்து நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் லார்ட், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே, நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. அப்படியே எப்படி நிந்திக்கப்பட்ட தாவீது ஆண்டவரை உயர்த்தப்பட்டான், உம்மாலே அதற்குரிய பலனையும் நன்மையும் பெற்றுக்கொண்டானோ. உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையில் டிராவல் பண்றாங்க என்பது உமக்கு தெரியும். தோற்றத்தினால் நிந்திக்கப்படுகிறவர்கள் உண்டு, தொழிலினால் நிந்திக்கப்படுகிறவர்கள் உண்டு, ஆண்டவரை செயலை வைத்து நிந்திக்கப்படுகிறவர்கள் உண்டு, ஆண்டவர் புரிந்து கொள்ளாமல் நிந்தையை அனுபவிக்கிறவர்கள், ஆண்டவர் வீண் பழிகள் சுமத்தப்பட்டு நிந்தையை ஆண்டவரை அனுபவிக்கிறவர்கள் உண்டு. இதற்கான பலனை கர்த்தாவை நீர் கிருபையாய் காண பண்ணி உம்முடைய பிள்ளைகளை துதித்து பாட வைப்பீராக, மகிமைப்படுத்தி மகிழ வைப்பீராக. எங்களுக்கான கட்டளையை பிறப்பிக்கிற, எங்களை நன்றாய் அறிந்திருக்கிற எங்கள் நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணும். தொடர்ந்து நாளை நடக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிருபையா எங்களை அழைத்து கொண்டு வருவீராக. மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.